சட்டம் இருக்கிறது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கும் போது எப்படி இன்னும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்கிறது? எப்படி அது சாத்தியம்? தடை செய்யப்பட்ட ஒன்றை எப்படி இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள்? இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நடைமுறையில் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஆதிக்க சாதி சிந்தனையுள்ள அதிகாரிகள் அந்த இடங்களிலே எந்திரங்களை பயன்படுத்தாமல் மனிதர்களையே இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தண்டிக்க வேண்டும். அதை யார் செய்வது? நம்மை போன்ற ACSS போன்ற அமைப்புகள் சுட்டி காட்டி, இங்க இருக்கிற இந்த கமிஷனர், அதுவும் அங்கே பாலக்காட்டில் இருக்கிற கமிஷனர், கொச்சியில இருக்கிற கமிஷனர், கோட்டயத்தில் இருக்கிற கார்பரேஷன் கமிஷனர், இவங்க தான் இதை நடைமுறைப்படுத்த சொல்கிறார்கள். அவர்களுக்கு அபராதம் விதித்து தண்டனையை விதித்து சிறையில் 2 ஆண்டுகள் தள்ள வேண்டும். அதான் சட்டம். இது யார் செய்கிறார்கள்? யாருமே செய்வதில்லை. ஆக நம்முடைய சுயமரியாதை முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதை என்று சொன்னாலே தந்தை பெரியார் தமிழ்நாட்டில். இங்க நீங்க 2 படம் வச்சிருக்கிறீங்க. ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் நம்முடைய அரசியல் சட்டத்தை தலைமை தாங்கி ஏற்படுத்தி தந்தவர். இன்னொன்று மரியாதைக்குரிய மாவீரன் ஐயங்காளி. ஐயங்காளியை போல தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒண்டி வீரன், மாவீரன், ஒண்டி வீரன், மாவீரன் மதுரை வீரன், மாவீரன் பொல்லான், குயிலி, பல தலைவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தோன்றி வரலாற்று தலைவர்கள், இத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை தலைவர்கள் இருந்தும் கூட இன்றைக்கு இந்த அருந்ததியர் சமுதாயம் இன்னும் அடிமட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. என்ன கொடுத்தது? தமிழ்நாட்டில் 3 விழுக்காடு அப்படின்னு இன்னர் ரிசர்வேஷன், உள் இடஒதுக்கீடு. ஹரியானா, பஞ்சாப்ல இன்னர் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் செல்லாது என்று சில பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. என்ன தீர்ப்பது? மாநில அரசுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. நம்பர் 1. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும். அதே போல ஒரு பட்டியல் சாதியில இருக்கிற எல்லோருமே ஒரே வகையானவர்கள் அல்ல. இவ்வளவு நாள் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் ஒரே homogeneous. They are not homogeneous. They are heterogeneous. Heterogeneous என்ன? heterogeneous சக்கிலியர்னா எனக்கு தனியா பண்பாடு, வரலாறு, கலாச்சாரம் எனக்கு தனியா இருக்கிறது. பல்லர்களுக்கு தனி வரலாறு, அவங்க கலாச்சாரம் வேற. பறையர்களுக்கு கலாச்சாரம் அது வேற. ஏன் வேறு வேறு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. நோ அரேஞ்ச்டு மேரேஜ். நோ அரேஞ்ச்டு மேரேஜ். தப்பித்தவறி ஒருத்தன், ஒரு அருந்ததியர் பையன் ஒரு பறையர் சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் கொண்டு செய்து விட்டால் உடனே போய் வெட்டுறான், குத்துறான், கொலை செய்கிறான். எவ்வளவு கேவலமான விஷயம். அப்படி இருக்கும் போது இது எப்படி இவர்களெல்லாம் ஒரே ஆட்கள், ஒரே மாதிரியான ஆட்கள் என்று சொல்ல முடியும்? அது கிடையாது. They are heterogeneous. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த தீர்ப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற பட்டியல் சாதியை கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டில் 76 சாதிகள் இருக்கிறது. 18 விழுக்காடு இடஒதுக்கீடு எஸ்சிக்கு இருக்கிறது. 1 விழுக்காடு பழங்குடியினருக்கு இருக்கிறது. மொத்தம் 19 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது.
மொத்தம் 69 விழுக்காடு மொத்தமாக இருக்கிறது. 69 விழுக்காடு. 31% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3%, திருநங்கைகளுக்கு 1%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1%, அப்படின்னு எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆன் பிரிஃபரன்ஷியல் பேசிஸ், முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு. அப்படின்னா இது ரிசர்வேஷன் கிடையாது, முன்னுரிமை அடிப்படையில் பிரிஃபரன்ஷியல் பேசிஸ். அதுதான் கலைஞர் அங்க கொடுத்தாரு. மற்ற மாநிலங்கள் இது செய்யவில்லை. இப்ப நாங்க இங்க ஒரு முயற்சி எடுத்த காரணத்தினால் இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இன்றைக்கு நம்மை எதிர்க்கிறார்கள். அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இங்கே திருமாவளவன் இதே கோட்டயத்துக்கு வந்து பேசி இருக்கிறார். அவர் என்ன அடிப்படையில் வந்து பேசுகிறார்? எல்லா ஜாதிக்கும் நான் தான் தலைவர் இங்க வந்து பேசுறாரு. அங்க வந்தா சக்கிலியருக்கும் அருந்ததியருக்கும் எதிராக இருக்கிறார். இவர் தலைவரா? நான் கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில் போய் சீராய்வு பண்ண ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வைங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர் எப்படி தலித் லீடராக இருக்க முடியும்? ஆக ஒரு கிருஷ்ணசாமி அருந்ததியருடைய நெஞ்சிலே குத்தினார், திருமாவளவன் முதுகிலே குத்தினார். முதுகில குத்துறாரு. நெஞ்சில குத்துறவனை கூட பாராட்டலாம், நேருக்கு நேரா குத்திட்டான். திருமாவளவன் முதுகில் குத்துகிறார். துரோகி. இதுதானே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் லீடர்ஸ் அருந்ததியர் மக்கள் மத்தியிலே 1920 காலகட்டத்திலே இங்கே நம்முடைய ஆறுமுகம் அவர்கள் சொன்னதை போல எல்சி குருசாமி ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார். 10 ஆண்டுகள் அங்கே எம்எல்சி நீதி கட்சி காலத்தில். அப்புறம் எச்எம் ஜெகநாதன் ஒரு தலைவர் இருந்தார். அவங்க எல்லாம் வந்து இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் தலைவர்களாக இருந்து வளர்ந்தார்கள். ஆனால் பறையர்களையும் பள்ளர்களையும் அவர்களுக்கு சரி சமமாக நாம் வளர்ந்து முன்னே வர முடியவில்லை. இன்னைக்கு இந்த அரசியல் சட்ட நடைமுறையில் இருக்குன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா இந்த சட்டம் நடைமுறையில் இல்ல, பல சட்டங்கள் நடைமுறையில் இல்ல. 3% இடஒதுக்கீடு இருந்தாலும் அந்த செலக்ஷன் கமிட்டியில பள்ளர்களும் பறையர்களும் செலக்ஷன் கமிட்டியில் இருக்கிறதுனால அருந்ததியர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதில்லை. ஜனார்தன் கமிஷன் ரிப்போர்ட் 2008 படி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாரு கேள்வி கேட்கிறாரு. 32 பேர் இருக்காங்க ஐபிஎஸ். சரி, அவர் அருந்ததியர்கள் எத்தனை பேர்னா ஒருத்தர் கூட இல்ல. ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் 35 பேர் இருக்கிறாங்க. எத்தனை ஐஏஎஸ் அருந்ததியர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 44 தொகுதிகள் ரிசர்வ் தொகுதி.